ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மட்டனில் குழம்பு பண்ண போகிறோம். குழம்புனா நம்ம எப்பயுமே பண்ணுற போல் இல்லை, மட்டன் தண்ணி குழம்பு பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு பண்ணிவிட்டு அதில் இருக்க கறியெல்லாம் எடுத்து வறுவல் பண்ணிவிட்டு வெறும் குழம்பு மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ மட்டன், எலும்போடு இருக்க மட்டன் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4, இதில் 4 ஸ்பூன் மல்லி. நம்ம 1 கிலோ மட்டன் செய்கிறோம் இல்லையா, அதனால் இதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், கிராம்பு 3, 2 துண்டு பட்டை, ஏலக்காய் 3, வரமிளகாய் ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை வறுத்துடலாம். நல்லா மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மணம் வர போல் வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி ஒரு இந்த மாதிரி சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணாம், ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நம்ம வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இந்த மசாலா போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்க பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றினா தான் அரைப்படும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை வதக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுலேயே அதெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன். இது மட்டன் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். நல்லா வேக வைக்கணும். இதை வதக்கி நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டன் நம்ம வதக்க நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையே இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலாயுமே சேர்த்துருங்க. நான் இந்த குழம்பு தேங்காய் ஊற்றாமல் தான் செய்கிறேன். நீங்கள் இதில் தேங்காய் வேணும்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அது கூடவே ஒரு துண்டு தேங்காயை அதுக்குள்ளே வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடுவோம். மசால் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா அந்த மட்டன் கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசால் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி இதில் தண்ணி ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கறியோடு சேர்த்து இதை சாப்பிட மாட்டோம் இல்லையா, வெறும் தண்ணியோ அந்த குழம்பு மட்டும்தான் இருக்கும், கறி இதில் இருக்காது. அதனால் தண்ணியோட அளவு உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம முன்னாடி மட்டன் வதக்கிறப்ப சேர்த்தோம் இல்லையா, அது பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வேக வச்சு ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கலரு. இப்போ இதில் இருக்க மட்டனை தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மட்டன் குழம்புல 1-2 கறி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எலும்பெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் குழம்போடையே விட்டுருங்க. இந்த மாதிரி எலும்பெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து குழம்போடையே விட்டுருங்க. மட்டன் குழம்புலேருந்து கறியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மட்டன் குழம்பை இப்படியே நம்ம வச்சுக்கக்கூடாது, மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மட்டன் குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இது கொதித்து வேகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம். மற்ற எதுவுமே இதில் மற்ற மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இவ்வளோ தான். இது நல்லா கொதித்து வேகட்டும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். 10 நிமிஷம் கிட்ட மட்டன் தண்ணி குழம்பை வேக வச்சுருந்தோம். நல்லா வெந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. அந்த மணமும் அந்த மசாலோட பச்சை மணம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வறுவல் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து வறுவல் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம மட்டன் வறுவல் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் நல்லாயிருக்கும் காரத்துக்கு. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூள் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்புலேருந்து ஒரே ஒரு கரண்டி குழம்பு இல்லைன்னா ஒரு 2 கரண்டி குழம்பு எடுத்து இதை ஊற்றிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிறதுக்காக அது கூட சேர்ந்து வேகட்டும். இந்த மட்டன் வறுவல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்படி தான் அந்த கறி குழம்புல இருக்க மட்டன் வறுவல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம விருப்பப்படி எந்த மாதிரி வேணாலும் வறுவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த கறியை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். 4 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். 4 நிமிஷம் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். மிளகுத்தூள் போட்டால் தான் வறுவலே அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுருவோம். சூப்பர், மட்டன் வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் தண்ணி குழம்பும் அந்த குழம்புல இருந்த கறி எடுத்து வறுவலும் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்களும் இது போல் குழம்பு செஞ்சு அதில் இருக்க கறியை வறுவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.